வேலு நாச்சியாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் வீர பெண்மணி வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் சிறு வயதில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். போர் பயிற்சியிலும் அவர் சிறந்து விளங்கினார். அவர் தமிழோடு பல மொழிகளை கற்றிருந்தார். வேலு நாச்சியாரின் வீரத்தை உணர்த்தும் விதமாக ஒரு சம்பவம் அவரது 13வது வயதில் நடந்தது. ஒரு நாள் அரண்மனை வளாகத்தில் நடந்த சிலம்பாட்ட போட்டிகளில் தன்னை எதிர்த்து மோதியவர்களை துவம்சம் செய்தார். அவர் தனக்கு சிலம்பம் கற்றுத்தந்த ஆசிரியரையே எதிர்த்து வென்றார். அவருடைய வீரத்தை கண்டு செருக்குற்று தலை நிமிர்ந்தார் அவருடைய தந்தை ராமநாதபுர செல்வமுத்து சேதுபதி. 1746ஆம் ஆண்டு முத்துவடுகநாதருக்கும் வேலுநாச்சியாருக்கும் திருமணம் நடந்தது. ஒரு நாள் காட்டிற்குள் முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேங்கை புலி முத்துவடுகநாதர் மீது பாய்ந்தது. அப்பொழுது வேலுநாச்சியார் குத்துவாளால் புலியின் கழுத்தை குத்தி பிளந்தார். அப்பொழுது முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரினுடைய வீரத்தை கண்டு வியந்தார். தன்னை காத்தது மட்டுமல்ல, தன் தாய்நாட்டையே காக்க வீரப்போர் புரிய போகிறார் வேலுநாச்சியார் என்பது அப்பொழுது முத்துவடுகநாதருக்கு தெரியாது. ஆம், ஒரு பெண்தானே என்று தன்னை குறைவாக மதிப்பிட்ட ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டி வெற்றி கொண்டவர் வேலு நாச்சியார். 1750ஆம் ஆண்டு சிவகங்கையின் சீமையின் மன்னரானார் முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதர் அப்பொழுது ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கியிருந்தார். ராணி வேலு நாச்சியாரும் அமைச்சர் தாண்டவராய பிள்ளையும் அரசருக்கு மிக பக்கபலமாக இருந்தனர். அந்த நேரத்தில் மன்னருக்கு மிகச் சிறந்த தளபதியாக வாய்த்தவர்கள் தான் மருது சகோதரர்களான சின்ன மருதுவும் பெரிய மருதுவும். ஒரு நாள் புதருக்குள் மறைந்திருந்த புலியொன்று திடீரென்று முத்துவடுகநாதர் மீது பாய்ந்தது. அப்பொழுது பெரிய மருது புலியினுடைய பின்னங்காலை எடுத்து சுழற்றி அவற்றை கொன்றார். இதனால் அவருக்கு புலிமருது என்ற பெயரும் உண்டு. ஒரு நாள் முத்துவடுகநாதர் மருது சகோதரர்களுடன் இணைந்து காளையார் கோயில், கொல்லங்கொண்டான், சிறுவகையில் ஆகிய இடங்களில் கோட்டைகளை அமைத்தார். அந்த கோட்டைக்குள் செல்வதற்கான சுரங்கப்பாதைகளையும் அமைத்தார். அழகான அகழிகளையும் அந்த கோட்டையை சுற்றி அமைத்தார். மன்னர் முத்துவடுகநாதர் சிறந்த முறையில் ஆட்சியை நடத்தினார். தன் நாடு செழிக்க ஏரிகளையும் குளங்களையும் வெற்றி கோயில் திருப்பணிகளையும் மேற்கொண்டார். கம்மாந்தன் யூசப் கான் ஆங்கிலேயருக்கு பக்கபலமாய் இருந்தான். தமிழனாய் பிறந்தும் தமிழர்களையே கலங்கடித்தான். தென் தமிழகத்தில் உள்ள எல்லா பாளையங்களையும் வெற்றி கொண்டு ஆங்கிலேயருக்கு அடிபணிந்து கப்பம் கட்டும்படி செய்தான். மன்னர் முத்துவடுகநாதர் யூசப் கானுக்கு அஞ்சவில்லை, வரி கொடுக்கவும் சம்மதிக்கவில்லை. 1761ஆம் ஆண்டு யூசப் கான் சிவகங்கை சீமை மீது படையெடுத்தார். முத்துவடுகநாதர் நெஞ்சுரத்துடன் கும்பினி படைகளை எதிர்த்து போரிட்டார். மக்கள் நலனை பெரிது என்று நினைத்தார். அதனால் ஆங்கிலேயர்களுக்கு சில சலுகைகளையும் வழங்கினார் முத்துவடுகநாதர். சிவகங்கை சீமை வழியாக கும்பினி படையினர் படையெடுத்து செல்ல வழி செய்தார். அதனால் ஆங்கிலேயர்களுடன் இருந்த பகை அப்பொழுது சற்று குறைந்திருந்தது.